நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒரு தியரியோ இல்லை ஏதோ ஒரு புத்தகத்தில் படித்த ஒரு கதையோ கிடையாது. இது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நெஞ்சுக்குள்ளே மறைச்சி வச்சிருக்கிற ஒரு ஆறாத ரணத்தை பற்றின நிதர்சனம். ஒரு நிமிஷம் நான் சொல்கிற இந்த சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கான்னு கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள். ராத்திரி ஒரு மணி, வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தூக்கம் வரல. ரூமில் லைட் ஆஃப் ஆகியிருக்கு. உங்கள் கையில் இருக்கிற மொபைல் வெளிச்சம் மட்டும்தான் உங்கள் முகத்தில் படுது. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த குறிப்பிட்ட நபரோட சேட்டை ஓப்பன் பண்ணுறீங்க. அவங்க ஆன்லைனில் இருக்காங்க, ஆனால் உங்களுக்கு எந்த மெசேஜும் வரல. உங்கள் மனசு தவிக்குது. யார்கிட்ட இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க? ஒருவேளை நமக்கு குட் நைட் சொல்ல மறந்துட்டாங்களோ, இல்லை வேணும்னே அவாய்ட் பண்ணுறாங்களோன்னு உங்கள் மூளைக்குள்ளே 1000 கேள்விகள் ஓடுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஈகோவை ஓரமாக வச்சுட்டு நீங்களே ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க. என்ன தூங்கலையா, பிஸியா அப்படின்னு அனுப்புகிறீங்க. ப்ளூடிக் விழுது, அவங்க பார்த்தாச்சு, ஆனால் டைப்பிங்னு வரல. 5 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது, எந்த ஒரு பதிலும் இல்லை. அப்போது உங்கள் நெஞ்சுக்குள்ளே ஒரு வலி வரும் பாருங்க, ஒரு பதற்றம் வரும் பாருங்க, மூச்சு திணறும். ஏன் என்னை இப்படி தவிக்க விடுறாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கண்ணில் இருந்து கண்ணீர் விடியும். சில நாள் காலையில் எந்திரிச்ச உடனே அவங்க நினப்பு தான் வரும். அவங்க ஒரு வார்த்தை அன்பாக பேசிட்டா அந்த நாள் முழுக்க உங்களுக்கு சிறகடிச்சு பறக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க முகம் சுழிச்சிட்டாலோ இல்லை உங்களை தவிர்த்துட்டாலோ அன்னைக்கு உங்களுக்கு பசி எடுக்காது, வேலை ஓடாது, யார்கிட்டையுமே முகம் கொடுத்து பேச மாட்டீங்க. உங்கள் மொத்த சந்தோஷத்தோட ரிமோட் கண்ட்ரோலும் அவங்க கையில் இருக்குது. அவங்க நினச்சா உங்களை சிரிக்க வைக்கலாம், அவங்கள நினச்சா உங்களை அழ வைக்கலாம். ஒரு காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? எவ்வளவு கெத்தா, எந்த கவலையும் இல்லாமல் நண்பர்கள் கூட சிரிச்சுக்கிட்டு சுயமரியாதையோடு சுற்றிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு ஒருத்தரோட சின்ன கவனத்துக்காக, ஒருத்தரோட அன்பை பெறதுக்காக ஒரு பிச்சைக்கார மாதிரி ஏன் இப்படி கையேந்து நிற்கிறீங்க? உங்கள் நண்பர்கள் சொல்லுவாங்க, மச்சான் அவன் உன்னை மதிக்கலடா, விட்டுடா அப்படின்னு. ஆனால் உங்களால் விட முடியாது. இல்லடா, அவளுக்கு என் மேலே காதல் இருக்கு, ஆனால் ஏதோ கோபத்தில் இருக்கா அப்படின்னு உங்கள் மனசை நீங்களே ஏமாத்திக்குவீங்க. நண்பர்களே, உண்மையை உங்கள் முகத்துக்கு நேராக சொல்லிட்டா உங்களுக்கு காதலிக்க தெரியுது, ஆனால் அந்த காதலோட உளவியலை கையாள தெரியல. காதல் அப்படிங்கிறது வெறும் உணர்வு கிடையாது. பூங்கால உட்காந்து கைகோத்து பேசுறது மட்டும் காதல் இல்லை. காதல் அப்படிங்கிறது 2 மனசுக்கிடையே நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான ராஜதந்திர விளையாட்டு. இதில் யார் தன்னோட உணர்ச்சிகளை கட்டிப்படுத்தி அறிவால யோசிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த காதலில் ஜெயிக்கிறாங்க. உணர்ச்சிகளுக்கு அடிமையாக்குறவங்க கடைசியில் ஏமாந்து போய் தாடி வச்சுட்டு சோகப்பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆச்சாரிய சாணக்கியார் ஒரு மாபெரும் ராஜதந்திரி. அவர் அரசர்களுக்கும் அரசியலுக்கும் மட்டும் வித்தைகளை சொல்லி கொடுக்கல, மனிதர்களோட மனசை எப்படி ஆள்றது, ஒருத்தரை நம்ம மேலே எப்படி பைத்தியமாக ஈர்க்க வைக்கிறது அப்படிங்கிறத, நம்மளை உதாசீனப்படுத்தினவங்களை எப்படி நம்மளை தேடி வர வைக்கிறது அப்படிங்கிற மாபெரும் உளவியல் ரகசியங்களை சொல்லியிருக்காரு. இந்த 25 நிமிஷம் நீங்கள் கேட்க போகிற இந்த 5 சாணக்கிய விதிகள் உங்களை காதலை மட்டும் இல்லை, இதுவரைக்கும் குப்பையில் கடந்த உங்கள் சுயமரியாதையை தூக்கி ஒரு சிம்மாசனத்தில் வைக்க போகுது. நீங்கள் யாருக்காக அழுதுகிட்டு இருக்கீங்களோ அவங்களே உங்களை நினச்சி பரிதைக்க வைக்க போகுது. கவனமாக கேளுங்க, இது உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு கவுன்சிலிங். விதி எண் 1, அளவுக்கு அதிகமான அவைலபிலிட்டி ஒரு கொடிய விஷயம். சாணக்கியர் சொல்லும் முதல் மற்றும் முக்கியமான விதி, அளவுக்கு மிஞ்சிய எதுவும் நஞ்சாகும். மனித உறவுகளில் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக கிடைக்கிறாயோ அவ்வளவு உன் மதிப்பு குறையும். இன்னைக்கு காதலில் பல பேர் தோற்று போகிறதுக்கு 90% காரணம் இந்த ஓவர் அவைலபிலிட்டி தான். அதாவது அவங்க கூப்பிட்ட குரலுக்கு எப்பவுமே ஓடி போய் ஆஜராகிறது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒருத்தர் பிடிச்சிருச்சுன்னா உடனே உங்கள் உலகத்தையே அவங்க காலடியில் கொண்டு போய் வச்சிடுறீங்க. அவங்க ஒரு மெசேஜ் பண்ணால் அடுத்த செகண்ட் டைப் பண்ணி ரிப்ளை பண்ணுவீங்க. அவங்க எப்போ கூப்பிட்டாலும், உங்களுக்கு எவ்வளவு முக்கியமான வேலை இருந்தாலோ, எந்த ஒரு மீட்டிங்கில் இருந்தாலும் இல்லை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் உடனே அவங்களுக்கு ரிப்ளை பண்ணி
பேச ஆரம்பிச்சிடுறீங்க. அதுதான் நீங்கள் பண்ணுற முதல் தப்பு. எப்போவுமே அவங்க உள்ளங்கையில் வச்சு தாங்குறேன்னு அன்பை காட்டுறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி மலிவாகிடுறீங்க. இங்கே தான் நீங்கள் மனித உளவியலை புரிஞ்சுக்கணும். எக்கனாமிக்ஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட்னு ஒரு ரூல் இருக்குது. எது ஒன்று மார்க்கெட்டில் அதிகமாக கிடைக்குதோ அதோட விலை கம்மி. எது ஒன்று மார்க்கெட்டில் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கோ அதோட விலை எக்கச்சக்கம். தண்ணி எல்லா இடத்துலையும் இலவசமாக கிடைக்குது. அதனால அதை யாரும் மதிக்கிறதில்ல, வீணாக்குறாங்க. ஆனால் வைரம் பூமிக்கு அடியில் பல 100 அடி தோண்டினாதான் கிடைக்கும். அதனால தான் அது லாக்கரில் வச்சு பாதுகாக்கிறாங்க. நீங்கள் தண்ணீராக இருக்கீங்களா இல்லை வைரமாக இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. விதி எண் 2, உங்களை ஒரு திறந்த புத்தகமாக வைக்காதீங்க. த பவர் ஆஃப் மிஸ்ட்ரி. சாணக்கியரோட 2வது விதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு இடத்துலையுமே உங்களோட ரகசியத்தை மறைக்கக்கூடாது. உண்மையான காதல் அல்ல, ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் காதலில் ஒளிவு மறைவு இருக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல மனித உறவுகளும் மனித மூளையும் அதே மாதிரி தான் வேலை செய்யுது. நம்ம மூளைக்கு எப்பவுமே ஒரு புதிர் ரொம்ப பிடிக்கும். எதையாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கும். உங்களை பற்றின ஏடு எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற எந்த ரகசியமும் தேவையில்லைன்னு அவங்க மூளைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற சுவாரஸ்யமே அதோட முடிஞ்சிடும். ஓஹோ, இவன் இவ்வளவுதானா, இவன் வாழ்க்கையில் எந்த சுவாரஸ்யமும் இல்லையே, இவன் ரொம்ப சாதாரணமானவன், பலவீனமான ஆள்னு உங்களை ஈஸியாக எடை போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லை, உங்களினுடைய பலவீனம் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இவனை விட்டால் எனக்கு யாரும் இல்லைன்னு நீங்கள் சொன்னது அவங்க ஆள் மனசில் ரொம்ப பதிஞ்சிருச்சு. அப்போது அவங்க என்ன நினைப்பாங்க? இவன் நம்மளை விட்டு எங்கேயுமே போக மாட்டான், இவன் நமக்கு அடிமையாயிட்டான், அதனால இவனை நம்ம பெருசாக மதிக்க தேவையில்லை அப்படின்னு அவங்கள அறியாமையே உங்களை டேக் இட் கிராண்டாக எடுத்துக்குவாங்க. அங்கே உங்கள் சுயமரியாதை செத்து போச்சு அப்படின்னு அர்த்தம். ராஜதந்திரம் தான் சாணக்கியரோட சைக்காலஜி. வெங்காய தத்துவமும் ஆழமான கடலும். ஒரு மனிதன் எப்போ ஈர்ப்பானவனா மாறுறான் தெரியுமா? இவன் என்ன பண்ணுவான், அடுத்தது என்ன பேசுவான், இவன் கோவப்படுவானா இல்லை சிரிப்பானா, இவனை எப்படி ஏமாத்தனா அப்படின்னு உங்களை ஒருத்தரால் கணிக்கவே முடியாதப்பதான் நீங்கள் அவங்களுக்கு ஒரு காந்தமாக மாறுறீங்க. சாணக்கியர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, ஒரு அரசனோட மிகப்பெரிய பலமே அவன் மனசில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத எதிரியால் கணிக்க முடியாத அந்த ரகசியத்தில் தான் இருக்குது. காதல்லையும் இது 100க்கு 100% பொருந்தும். இனிமேல் நீங்கள் எப்படி பழகணும், உங்களை கணிக்க முடியாத ஒரு மனிதனாக மாற்றிக்கோங்க. ஒரு விஷயத்தை நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணோ இல்லை ஒரு பையனோ உங்ககிட்ட எப்போவுமே ஒரு சின்ன குழப்பத்திலேயே இருக்கணும். இவன் எப்படிப்பட்ட ஆள், இவன் மனசுக்குள்ளே என்ன ஓடுது, இவன் நிஜமாவே நம்மளை உயிராக காதலிக்கிறானா இல்லை அவனுக்கு காதல் தவிர்த்து வேற ஏதாவது ஒரு பெரிய லட்சியம் இருக்கா, இவனை நம்மளால் முழுசாக புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு மர்மம் அவங்க மனசுக்குள்ள ஒரு நெருப்பு மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மர்மம் தான் அவங்கள ராத்திரி தூங்க விடாமல் உங்களை பற்றியே யோசிக்க வைக்கும். உங்களை பற்றின யோசனை அவங்க மூளையில் அதிகமாக தான் அது நாளடைவில் ஆழமான காதலாக உங்கள் மேலே ஒரு பைத்தியக்காரத்தனமான ஈர்ப்பாக மாறும். ஏன்னா மனித மனம் எப்பொழுதுமே மர்மங்களை தான் துரத்திக்கிட்டே இருக்கும். ஒருவேளை நீங்கள் உயிராக நேசிக்கிற அந்த நபர் உங்களை வேணும்னே உதாசீனப்படுத்தினா, மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாமல் இருந்தால், ஈகோ காட்டினா, அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் சண்டை போடணுமா அல்லது கெஞ்சணுமா? அதுதான் கூடாது. அதுதான் சாணக்கியர் சொன்ன 3வது ரகசியம். உங்கள் சுயமரியாதையை மீட்டெடுக்கக்கூடிய, உங்களை உதாசீனப்படுத்தினவங்களை உங்களை தேடி வர வைக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான அஸ்திரத்தை அடுத்த பகுதியில் நம்ம இப்போது ஆழமாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களினுடைய ஆளுமையை கூர்மையாக்குங்க. அன்பிற்காக ஒரு நாளும் பிச்சை எடுக்காதீங்க. எந்த ஒரு இடத்துலையும் உங்களை ஒருத்தர் வேணும்னே அவாய்ட் பண்ணும்போது ஏற்படுற அந்த வலி இருக்கே, அது உலகத்திலேயே மிக கொடூரமான
வழி. அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழி என்னன்னு தெரியும். நேற்று வரைக்கும் உங்கள் கூட மணிக்கணக்காக சிரித்து பேசின ஒருத்தர் திடீர்னு இன்னைக்கு உங்களை தவிர்ப்பாங்க. ரொம்ப அன்பாக மெசேஜ் பண்ணுவீங்க, ஆனால் ஆன்லைனில் இருப்பாங்க. அந்த மெசேஜ் வந்து சீன் பண்ணுவாங்க, ஆனால் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய பயம் வந்து நீடிக்கும். நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, ஏன் பேச மாட்டேங்கிறோம் அப்படின்னு உங்கள் மூளை குழம்பும். உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ப்ளீஸ் என்கிட்ட பேசு, என்னாச்சு, நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணேன்னு அடுத்தடுத்து 10 மெசேஜ் பண்ணுவீங்க, கால் பண்ணுவீங்க. அவங்க கட் பண்ணுவாங்க. உங்கள் நண்பர்கள் முன்னாடியோ இல்லை வேற யார் கூடவோ ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசுவாங்க. அதை நீங்கள் பார்க்கணும்னே வேணும்னே பண்ணுவாங்க. உங்கள் மனசு சுக்குநூறாக உடஞ்சி போகும். அந்த நிமிஷம் உங்கள் சுயமரியாதையை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு அவங்க காலில் விழுந்து கெஞ்சணும் அப்படின்னு தோணும். நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, என்னை விட்டு போயிடாத அப்படின்னு ஒரு பிச்சைக்கார மாதிரி கையேந்து நிற்பீங்க. நண்பர்களே, ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க. உங்கள் கண்ணீரை தொடச்சிட்டு நான் சொல்கிறத கொஞ்சம் தர்க்க ரீதியாக யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் நீங்கள் பிச்சை எடுத்தால் 5 ரூபாயோ 10 ரூபாயோ வேணால் கிடைக்கும். ஆனால் காதலும் மரியாதையும் ஒருத்த காலில் விழுந்து கெஞ்சினா ஒரு பொழுதும் கிடைக்காது. இங்கே தான் நீங்கள் காதலோட மிக முக்கியமான ஒரு உளவியலை புரிஞ்சுக்கணும். உளவியல் உண்மை. பரிதாபமும் காதலும் ஒன்று கிடையாதுங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போய் அழுகும்போது உங்கள் மேலே அவங்களுக்கு காதல் வராது, பரிதாபம் தான் வரும். அதுவும் கொஞ்ச நாளில் எரிச்சலாக மாறும். பரிதாபத்துக்கும் காதலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒருத்தரை ரொம்ப மலிவாக நினச்சா காதல் வராது. உங்களை நீங்களே தாழ்த்திருக்கும் போது இவனுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, இவன் ஒரு பலவீனமான ஆள், இவனை நம்ம ஈஸியாக ஆட்டி வைக்கலாம் அப்படின்னு அவங்க மூளை வந்து கணக்கு போடும். அவங்க உங்கள் சுயமரியாதையை இன்னும் அதிகமாக மிதிப்பாங்க. ஒருத்தர் வந்து விலகி விட்டா போக நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்களை ஒரு பாரமாக பார்க்க தொடங்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த நேரத்தில் நீங்கள் அவங்கள பிடிச்சி தொங்கினா அவர்கள் இன்னும் வேகமாகத்தான் ஓட ஆரம்பிப்பாங்க. நாய்க்குட்டியை துரத்தினா என்ன பண்ணும், அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அது திருப்பி நடந்தாதான் பின்னாடி வரும். மனுஷனோட மனமும் அப்படிதாங்க. விதி 4. உங்கள் காதலை வந்து உங்கள் லட்சியத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் முன்னுரிமை கொடுங்க. காதலுக்காக தொலைச்ச வாழ்க்கை ஒரு நிஜ கதைங்க. சாணக்கியரோட 4வது ராஜதந்திரத்துக்குள்ளே போகிறோம். இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் காதலுக்காக இழக்க வந்து தயாராக இருக்காதீங்க. வாழ்க்கையில் செட்டிலாக எந்த முயற்சியும் பண்ணலையே, சரி ஏதாவது ஒரு பொண்ணுக்காவது ஏதாவது நமக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சி உங்கள் தைரியத்தை இழக்காதீங்க. உங்களை உயிராக காதலிக்கிறது மாதிரி பேசி இனிமையான வார்த்தைகளை கொட்டி உங்களுக்கு பல வாக்குறுதிகளை கொடுக்குறவங்க நீங்கள் முழுமையாக நம்பலாமா? நான் உனக்காக உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே கஷ்டம் வரும்போது உங்கள் கூட நிற்பாங்களா? அது எப்படி சோதிக்கிறது? வார்த்தைகளில் இருக்கிற ஏமாற்று வேலையை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் சாணக்கியர் சொன்ன 5வது மற்றும் இறுதி ரகசியம். வார்த்தைகளை நம்பாதீங்க, செயல்களை கவனியுங்க அப்படிங்கிற மிக முக்கியமான மனித உளவியல் விதியை இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறோம். உங்கள் லட்சியத்தை நோக்கி ஓடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தன்னம்பிக்கையோடு எதிர்த்து நில்லுங்க. காற்றில் பறந்த சத்தியங்கள் ஒரு நிஜ கதைங்க. சாணக்கியரோட இந்த 5வது விஷயத்துக்குள்ள நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்க உங்களுக்காக என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிங்க. எந்த ஒரு வார்த்தைகளையும் முழுசாக நம்பாதீங்க. அவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற விதத்தை உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. மனுஷன் எப்படி உங்ககிட்ட பழகும்போது, உங்ககிட்ட காசு இருக்கும்போது எப்படி இருக்காங்க, இல்லாத போது எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு பாதி உண்மைகள் வெளிவரும்.